ஒன்றும் இல்லை, இதே இருவேல்பட்டுக்கு பக்கத்தில் அரசூர், அதே போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு. அரசூரில் கார்ட்டூனிஸ்ட் வருமானு கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி வந்து அரசியல் வழக்குகள்லாம் கூட அவர் மீது போடப்பட்டது. முன்னாடி நிறைய கார்ட்டூன்லாம் போடுறாரு, இப்போ கார்ட்டூன் போடுறதில்ல. அவருடைய கிராமம் அது. அவரை கொல்றதுக்கு ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வர்றாமா, கத்தி எடுத்துகிட்டு வர்றான். கிராமம் இல்லையா, மக்கள் ஒருத்தன் அவன் கத்தி எடுத்துகிட்டு வர்றதை பார்த்து டக்குன்னு பிடிச்சிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. அவன் குத்த வரான், அதெல்லாம் வீடியோலாம் இருக்குது சரிங்களா. இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு காசை வாங்கிட்டு, லஞ்சத்தை வாங்கிட்டு, ஆப்போசிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு, கத்தி எடுத்துகிட்டு வந்தவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு. கத்தியில் குத்து வாங்குறதுக்கு குத்து வாங்காமல் தப்பிச்சார், உயிர் தப்பினா பாருங்க, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு இந்த கார்ட்டூனிஸ்ட் மேலே செக்ஷன்ஸ், ஹெவி செக்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த கத்தி எடுத்துட்டு வந்தான் பாருங்க, அவன் மேல ஒரு கேஸும் இல்லை. பாவப்பட்டவனுக்கு தலையை வந்து நசுக்குகிறது. கேட்டா அவரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருங்க. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அவன் கத்தி எடுத்துட்டு வந்த வீடியோ ஆதாரம் இருக்குதுங்க என்கிட்ட. அத்தனைக்கும் அரசியல் தொடர்புள்ள ஒரு நபர். ஒன்றும் நடக்கல, காசு தான். இதுதான் தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய நிலைமை.